மேடம் ரொம்ப ஒரீடாக இருக்கீங்க ரெண்டு பேருமே. சாயலக்ஷ்மி மேடம் பிரின்சிபல் ஆஃப் தி சிபிஎஸ்சி ஸ்கூல், ராதா மேடம் தி டீன் அண்ட் டைரக்டர், வி ஹேவ் தி கோஆர்டினேட்டர். மூணு பேரும் பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க. என்ன ப்ராப்ளம்? ஒரீடாக தான் இருக்கும். ஏன்னாக்கா ஒரு 40 வருஷமாக நான் டீச்சராக இருக்கேன். நான் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது பசங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது. ஒரு சினிமா இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது, ஃப்ரெண்ட்ஸோட ப்ரெஷரு, அப்புறம் அவன் என்ன பண்ணியிருக்கானோ அதுவே இவாளும் பண்ணுறது, இந்த பசங்களும் காப்பி அடிக்கிறது. இப்போ ஆஃப் லேட் என்ன ஆகுதுனாக்கா பசங்களுக்கு ஸ்டடீஸ்லேயும் கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகி போகிறது. அது மட்டும் இல்லாத இந்த சோஷியல் மீடியா, அந்த செல்ஃபோனை நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. அதாவது ஒரு ரூமில் ஒருத்தர் 2 பசங்க உட்காண்டிருந்தாக்க ஆளுக்கு ஒரு செல்ஃபோனை வச்சுன்னு உட்காண்டிருக்காளே தவிர இன்ட்ராக்டிவாக பேசுறதில்ல. நீ என்ன பண்ணிட்டுருக்க, எப்படி இதுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பைன் ஸ்டடி இருந்தால் கூட அவள் செல்ஃபோனை வச்சுன்னு உட்காண்டிருக்கா. இன்னும் அந்த பேரண்ட்ஸ் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னோ ஹோம்ஒர்க் அதில் வருது, இது வருது, அது வருது, இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறா. கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகிறது, ப்ரௌசிங் சென்டருக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து எப்படி மீண்டு வருது அந்த குழந்தைகள்? அவங்களுக்கு வாழ்க்கை என்பது என்ன, படிப்பு என்பது என்ன, எங்கே போகிறோம் நம்ம, அந்த சின்ன வயசில் அவளுக்கு புரிதல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ யுவர் மெயின் கொஸ்டின் இஸ் வாட்? மொபைல் ஃபோன். மொபைல், ரைட்? ஓகே. ஸோ லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட். உங்கள் கொரி என்னென்னா, 40 இயர்ஸாக நீங்கள் டீச்சராக இருக்கீங்க. எத்தனையோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்ட்ராக்ஷன், சினிமா டிஸ்ட்ராக்ஷன், வண்டி எடுத்து சுற்றுறது. இப்போது அதிகமாக டிஸ்ட்ராக்ஷன் இருந்து மொபைல் ஃபோன். ஓகே, லெட் மீ ஆன்சர் திஸ் கொஸ்டின். அண்ட் இது நிறைய பேருக்கு போய் சேரணும். நம்ம யாரோட போட்டி போடுறோம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் புரிதல் இருக்கணும், தெளிவு இருக்கணும். இப்போ டக் ஆஃப் வார் பார்த்துருப்பீங்க ஸ்கூல்ல எல்லாம். ஒரு ரோப் இருக்கும், அந்த ரோப் நடுவில் ஒரு கர்ச்சீஃப் கட்டுருவாங்க. இந்த பக்கம் ஒரு டீம், இந்த பக்கம் ஒரு டீம் இழுப்பாங்க. அது யார் பக்கம் அதிகமாக போகிறதோ அவங்க ஜெயிச்ச மாதிரி. இப்போது யாரோட நம்ம போட்டி போடுறோம் அப்படின்னா, இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் கொடுத்துட்டீங்க. இந்த மொபைல் ஃபோனை அவன்கிட்ட நம்ம பிடுங்கணும். அவன் மொபைல் ஃபோனை அவன் கையிலேயே வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது. அந்த மொபைல் ஃபோனை நம்ம பிடுங்கணும் அப்படின்னு நாம் பண்ணுறோம். இதுதான் டக் ஆஃப் வார். நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ஃபோன் பண்ணுறவங்களாம் பெரிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கம்பெனிலாம் இருக்கும். எப்படி ஷேப் கொண்டு வரணும், எப்படி டிசைன் கொண்டு வரணும், என்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்தால் அது அப்படியே அப்படி நிற்கும். லைட்டாக இருக்குமா, லைட்டாக இருக்கணும், ஃபேன்சியாக இருக்கணும், நிறைய ஆப் இருக்கணும், புது புது ஆப்பாக கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த ஏஜுக்கு எந்த ஆப்பு போட்டால் அவங்களை அப்படியே சுண்டி இழுக்க முடியுமோ அது மாதிரி ஆப்பாக போடுவாங்க. அப்புறம் கால் ரொம்ப சீப்பாக இருக்கணும், மெசேஜ் இதெல்லாம் பண்ணி ஆகணும். ஸோ இன்ட்ரெஸ்டிங் இதெல்லாம் கொண்டு வாங்க. அது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சின்னத்திரை இருக்குது, சினிமா இருக்குது, ஆட் இருக்குது. இன்றைக்கி அடுத்த கூட நம்ம ஒரு சீரியல் பார்த்துட்டு இருந்தோம். அந்த கேரக்டர்ஸ் அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிற விதம், அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள், அதில் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, ஒரு ஆன் பண்ணிட்டீங்களான்னா அது ஆஃபே பண்ண முடியாது உங்களால். அது மாதிரியான ஒரு ஈர்ப்போடு உங்களை வச்சுருப்பாங்க. அந்த சினிமாவில் நடிக்கிறவங்கெல்லாம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க. எந்த கேமரா எந்த ஆங்கிளில் போடணும், எப்படி டைரக்ட் பண்ணணும், எப்படி மியூசிக் கொண்டு வந்தால் அது மனசுக்கு இதமாக இருக்கும், எப்படி நடிக்கணும், எப்படி ஜோக் சொல்லணும், அது மாதிரி படித்து எழுதி, கதை எழுதி, வசனம் கழித்து நடிக்க வச்சு அதை உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அதுலேருந்து உங்களை கொண்டு வரணுன்றது தான் வார். ஓகே. ஸோ ஒரு ஆர்டினரி பேரண்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ் நாட் அ ப்ரொஃபஷ்னல். அவருக்கு எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு 20 செகண்ட் அந்த அந்த ஆட் ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவங்க ஷூட் நடந்திருக்கும். ஸோ வி ஆர் டீலிங் வித் அன்இக்குவல் காம்படிஷன். We are not equal to them. So
இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட். என்ன செய்யலாம் அப்படின்னா, தி பேரண்ட்ஸ் ஹேவ் டு பி ட்ரெயின்ட். எப்படி ஒரு நடிகை, நடிகர், மியூசிக் டைரக்டர், கேமராமேன், எடிட்டிங் ஸ்டாஃப் எல்லாம் ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து நம்மளை ஈர்த்து கொண்டு வராங்களோ, அதே போல் we need parental education. அந்த குழந்தைகளோட உட்காந்து நம்ம பேசணும், பேசி அவங்களை கொண்டு வரணும். இதனால் அழிந்த மாணவர்கள் எவ்வளவு, இல்லை என்னென்னலாம் ரிஸ்க் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அண்மையில் மாதவன் ஆக்டர் ஒரு பியூட்டிஃபுல் டாக்னு கொடுத்தாரு. அதில் ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறாரு, நானும் படிச்சிருக்கேன். ஒரு சமயத்தில் ஒரு டீனேஜ் கேர்ள், ஒரு 13 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவளுக்கு வந்து ஷீஸ் அ டாக் லவர். நாய்களை கண்டு அவ்வளோ பிடிக்கும். பெட்டு வச்சுப்போ நிறையா. ரோட்டில் போகிற நாய்க்கெல்லாம் கூட சாப்பாடு போடுவோம். அவள் ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறான், இந்த மொபைல் ஃபோன் எடுத்துன்னு ரெஸ்ட் ரூமுக்கு போகிறான். இப்போ அது நார்மலாக போயிடுச்சு இப்போல்லாம். அந்த ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது பார்த்துன்னே வரா, ரீல்ஸ் பார்த்துன்னே வரும்பொழுது அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டு, வெளியில் ஒரு ஆள் ஒரு நாயை அடித்தே கொள்கிறான். அதை பார்த்தவளுக்கு மனசு கலங்கிட்டு போர்டு எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டு அடுத்த 5 நாள் அவளால் போர்டு எக்ஸாம் எழுத முடியல. அந்த அளவுக்கு பாதிப்பு. அப்புறம் இதில் செல்ஃபி எடுக்கிறது எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த பசங்க செல்ஃபி எடுத்துடுறாங்க. அந்த செல்ஃபி எடுத்த உடனே அது எங்கெல்லாம் போகிறது இந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. அது தவிர இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறம் எவ்வளோ டெலிகிராம் நிறையா இருக்குது. அந்த ஆப்பெல்லாம் போட்டதுனால அந்த பசங்களுக்கு தெரியாது. எனவே இது ஒரே ஒரு வழி, ஸ்கூலுடைய கோஆபரேஷன் இல்லாமல் இதுலேருந்து வெளியில் கொண்டு வர முடியாது. ஆமாம். எப்படி ஸ்கூலுடைய கோஆபரேஷன் இல்லாமல் உங்களால் போர்டு எக்ஸாம் எழுத வைக்க முடியாதோ, எப்படி ஸ்கூலுடைய கோஆபரேஷன் இல்லாமல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுத வைக்க முடியாதோ, எப்படி ஸ்கூலுடைய கோஆபரேஷன் இல்லாமல், சப்போர்ட் இல்லாமல் கம்ப்யூட்டர் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாதோ, இது கூட ஸ்கூலுடைய கோஆபரேஷன் இல்லாமல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே சார், புரியுறது நீங்கள் சொல்கிறது. அக்கார்டிங் டு அஸ், நம்ம விஸ்வக்சேனா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், வாட் வி ஆர் கோயிங் டு டூ ஃப்ரம் ஆர் பார்ட். ஓகே, we have a scheme, we call it as social media de-addiction. social media addiction என்ன தெரியும் உங்களுக்கு? அதுலேயே போய் மாட்டிக்கிறது, ஸ்லேவ் ஆகிடுறது, de-addiction. நம்ம பார்க்குறோம், ட்ரிங்கிங்லாம் பண்ணாங்களான்னா de-addiction கேம்ப்லாம் அனுப்புவாங்க. அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பண்ணிகிட்ருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸோட தினம் நம்ம பேசுகிறோம், அதை வீக்லி ஒன்ஸ் பேசுகிறோம். அவங்களுக்கு இந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, ப்ராப்ளம்ஸ் என்ன, அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ நான் சொன்ன பாருங்கள், ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி அது போன்ற கேஸுக்கெல்லாம் எடுத்து சொல்லணும். அவங்களுக்கு இது வந்து ஒரு டாயோட நினச்சிட்டு இருக்காங்க. இட் இஸ் எ வெப்பன், இட் இஸ் எ வெப்பன் அவங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, பேரண்ட்ஸுக்கிட்ட நம்ம சொல்லணும். அசர்ட்டிவ்னஸ்னா என்ன, எப்படி வந்து கருத்துக்களை வலியுறுத்தி சொல்லணும், அது சொல்லணும். ஓகே, ரைட். அது மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு ஸ்டெப் போய் ஒரு சின்ன சின்ன எக்ஸசைசஸ், இந்த ஃபோனிலேருந்து வெளியில் வர்றதுக்கு பேரண்ட்ஸுக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த சோஷியல் மீடியா டி அடிக்ஷன் சொன்னீங்களா சார், ஹவு டு வி கோயிங் டு இன்வால்வ் த பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் திஸ்? ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், வர கல்வியாண்டில் இந்த கம்மிங் அகாடமிக் இயர் we're going to enter into a contract. ஆக்சுவலி நான் இந்த யூஎஸில் பார்த்தேன், ஒரு கான்ட்ராக்டே இருக்குது. அந்த கான்ட்ராக்டில் தி ஸ்டூடெண்ட் வில் சைன், தி பேரண்ட் வில் சைன், தி டீச்சர் வில் சைன். அதில் எப்பப்பெல்லாம் இந்த ஃபோனை யூஸ் பண்ணலாம், எப்பப்பெல்லாம் இந்த ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது, எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது எப்படி இருக்குன்னா, சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, நம்ம எது ஒத்துக்கிட்டோமோ நார்மலாக அதை பிரேக் பண்ண மாட்டோம். ஓகே, அதுலேயே தெளிவு இல்லைன்னா பிரேக் பண்ணும். அதான் அந்த காலத்தில் ப்ராமிஸ் பண்ணுன்னு. ஸோ அந்த கான்ட்ராக்டை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் இருக்கும். பண்ணிவிட்டு அந்த குழந்தை கேட்போம், இது ஒத்துக்கிறியாம்மா? ஒத்துக்கிறேன். இல்லை, இந்த இடத்துல அப்பா சொல்கிறாரு எனக்கு வந்து 15 நிமிஷம் தான் கொடுப்பேன்னு சொல்கிறாரு, எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுக்க சொல்லுங்களேன் அப்படின்னா, அது மாதிரி போட்டுட்டு அந்த கான்ட்ராக்டில் கேட்டு போட்டுட்டு அவங்க பெரியவங்கள்ட்ட சொல்லணும். என்ன சொல்லணும்னா, இங்கே ஒத்துக்கிட்டு போகிறீங்க, இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நீங்கள் தான். இப்போது உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் நாச்சிட்டு போகிறோம், மெடிசன் யாருன்னு கொடுக்குறாங்க? ஸ்டூடெண்ட் இல்லை, அப்பா அம்மான்னு கொடுப்பாங்க. அதை வீட்டில் போயிட்டு
இப்போ கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அது கொடுக்கணுமா வேணுமா பேரண்ட்ஸு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஷர்ட்டை மாற்றுற மாதிரியோ இல்லை ஒரு வாட்சை வேறு வாட்ச் கட்டுற மாதிரியோ இல்லை. இது வந்து ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன்லேருந்து வெளியில் கொண்டு வரணும். அது மட்டுமல்ல, நம்முடைய விஸ்வக்சேனா ஹேபிட்ஸ் அகாடமி அது மூலமாக இந்த ஹேபிட்லேருந்து எப்படி குழந்தைகளை கொண்டு வரணும், பெற்றோர்கள் தான் இதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்காங்க ஒரு விதத்தில். அவங்கள எப்படி நம்ம அடிக்ஷன் பண்ணணும், இதை நம்ம பண்ண போகிறோம். சர்டன்லி வில் பி ஏபிள் டு டூ இட். பட் ஒரே ஒரு விஷயம் நான் எல்லாருமே சொல்ல விரும்புகிறேன், இதை நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா எல்லாருக்கும் போய் சேரணும்னுட்டு. இந்த வந்து ஒரு மூமெண்ட்டாக ஒரு இயக்கமாக வரணும். மேலே ஒரு நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் இது பார்க்குறவங்க எங்கே இருந்தாலும், எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், எந்த ஸ்கூலில் படித்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அவங்க எனக்கு நீங்கள் அனுப்பிச்சிக்கலான்னா வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ ஃபர்தர். ஐ எம் ஹாப்பி தட் வி டிஸ்கஸ்ட் எ வெரி இம்பார்ட்டன்ட் இஷ்யூ டுடே. லெட் அஸ் விஷுவலைஸ் எ சிச்சுவேஷன் வேர் உங்களுக்கு தேவையான போது கொடுப்போம், அதை யூஸ் பண்ண கற்றுக் கொடுக்கணும், மிஸ்யூஸ் பண்ண கற்றுக் கொடுக்கக்கூடாது. So we have come to some conclusion in today's thing. We'll implement it. Every week we'll have a meeting like this. So the purpose என்ன அப்படின்னா, available time should be equal to productive time. அதுதான் பண்ணப்போம். இப்போ ஸ்கூல் நடத்துறதுன்றது சும்மா ஒரு கிளாஸ் ரூமில் போர்டு போட்டு சொல்லிக் கொடுக்குறது அல்ல. இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம சொல்லிக் கொடுக்குற பாடங்கள் மனசில் போய் சேரும். ஓகே, we'll meet in the next occasion.